இன்டீரியர் டெக்கரேஷனை பற்றி நிறைய கேள்விகள் கேட்குறோம். உங்கள் கேள்வி தான் நான் கேட்குறேன். அங்கே ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் உடனே அந்த இதுலேயும் போடுங்க, நீங்கள் கால் பண்ணுங்கள். மோர் தென் தட், இன்றைக்கி நம்ம ஃபைனல் எபிசோட் வந்திருக்கோம். இது ரொம்ப முக்கியமான எபிசோட். இந்த எபிசோட் மட்டும் பார்க்குறவங்க தொடர்ச்சியாக அந்த பழைய 3 எபிசோடையும் பாருங்கள். அந்த 3 எபிசோடு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபுல்லாக புரியும். ரெடி, ரொம்ப பிரோஜனமாக இருந்துச்சு. இந்த 3 எபிசோடில் நிறைய டேக்அவே. உங்கள் ஜேர்னி ஸ்டார்டிங்லேருந்து அந்த இன்சுலேட்டாக எப்படி வச்சிங்க, என்ன டேக்அவேஸ், அதுவும் இல்லாமல் போன எபிசோடில் கஸ்டமர் பெயின் பாயிண்ட்டையும் பார்த்தோம், உங்கள் பெயின் பாயிண்ட்டையும் பார்த்தோம். அப்போது வந்து ஒரு 4 கொட்டேஷன் வருதுன்னா சீப்பஸ்ட்டு எடுக்கிறதுன்றது ஒரு பக்கம், பட் அதுக்கு பின்னணியை பாருங்கன்றீங்க. கரெக்டாக. அதே மாதிரி காஸ்ட்லியாக கொடுத்தா மட்டும்தான் பெட்டர்னு சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் அவங்க என்ன மெட்டீரியல் போடுறாங்க அப்படின்னு பாருங்கன்றீங்க. ஸோ நீங்கள் ஒரு 2 சைடும் பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் பேசியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நிறைய லேர்னிங் இருந்துச்சு. இப்போ நான் இன்னைக்கு கேட்குற கேள்வி வந்து இந்த கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ்ன்னு ஆரம்பிக்கிறீங்க. சரி, இது ஒரு பக்கம் போகுது. அப்போ இந்த கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் விபர் அப்படின்ற கான்செப்டை நான் பார்த்துருக்கேன், சென்னையில் பார்த்துருக்கேன், நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்குறேன். அதோட பின்னணி இந்த கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்னு விபர் அப்படின்றது எப்படி ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு பின்னணி என்ன? ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது. ஏன்னா எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் அ ஸ்டோரி. ஆமாம். இன்றைக்கி மகாத்மா காந்தியை வந்து ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, என்றைக்கோ ஒரு நாள் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ட்ரெயின்லேருந்து அவர் தள்ளப்பட்டார். ஆமாம். தென் இது மூமெண்ட் ஸ்டார்டட். சரிங்களா? தள்ளனால தான் ஸ்டார்ட் பண்ணது. அந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. என்னை வந்து ஓனர் வந்து ஆல்மோஸ்ட் லைக் புஷிங் அவுட் மாதிரி. அதாவது என்னென்னா, ஏறக்குறை 11 வருஷம் ஒரு இடத்துல இருக்கேன். அவர் வந்து என்ன நினச்சாருன்னு தெரியல. பட் ஈவன் டியூரிங் தி கோவிட் பீரியட் நான் வந்து கரெக்டான ரெண்ட்டு தான் கொடுத்துருந்தேன். பட் அப்படியே டபுள் ஆக்கிட்டார் ரெண்ட்டை. ஸோ எனக்கு டபுள் ஆக்கிறது கூட பிரச்சனை இல்லை. நான் வந்து இவ்வளோ கோஆப்ரேட்டிவ் வந்திருக்கேன், எந்த பிரச்சனைக்கும். ஏன்னா நம்ம இன்டீரியர்னால என்ன ப்ராப்ளம் தான் நான் தான் பார்த்துருவேன். அவங்கள எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா வந்து இவங்க இத்தனை வருஷம் இருந்துட்டாங்க, அதனால் வந்து இவங்க வந்து வெளியில் போக மாட்டாங்க, நம்ம செட்டில் ஆகிடுவாங்க அப்படின்னா. எங்கள் தொழிலே வந்து ஆஃபீஸ் ஷிஃப்ட் தானே, புது ஆஃபீஸ் பண்ணுறது தானே. நான் யோசிச்சேன், எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த வாடகை கொடுக்கறது என்னோடய பிரச்சனை கிடையாது, பட் இந்த இடத்துக்கு கொடுக்கணுமா அப்படின்றது தான் என்னோடய ப்ராப்ளம். தென் இட் ஸ்டார்டட். அதான் சொல்லலை, கனெக்டிங் த டாட். ஏதோ ஒரு இடத்துல யூ டோன்ட் மீட் அ பர்சன் பை ஆக்சிடென்ட் அப்படின்னோம் இல்லையா. இதுக்கு அப்படியே கோர்வையாக என்ன ஆச்சுன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா, ஒரு பெரிய பிராண்டு, என்னோடய ஆர்கிடெக்ட் கணேஷ்குமார், மெடாஸ்கேப் ஆர்கிடெக்ட், அவர் த்ரூவாக வந்து பெரிய பிராண்ட் கோவொர்க்கிங் ஸ்பேஸ் பண்ணுவேன். இப்போ என்னுடைய பழக்கம் எப்படின்னா, ஐ வில் நாட் சே நோ டு எனிதிங். ஓகே, ஒரு சேயிங் கூட இருக்குது, இஃப் சம்படி ஆஸ்க் யூ இஃப் யூ நோ சம்திங், சே எஸ் அண்ட் ஃபைண்ட் அ வே டு டூ இட். அது நான் ஐ பிலீவ் இன் தட். ஓகே, ஸோ எந்த ஒரு ஒர்க் சொன்னாலும் ஐ ஒன்லி டேக் சேலஞ்சிங் ஒர்க். இப்போ இன்னும் கூட ஞாபகம் இருக்குது, ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து ஆல்மோஸ்ட் டாப் 4 சென்னையில் 4 கம்பெனிஸ் வந்து டினைட் ஃபார் டூயிங் தட். தட்ஸ் அ ரிமோட் மானிட்டரிங் சென்டர். இட்ஸ் அ வெரி சொஃபஸ்டிகேட்டட் சென்டர். அதில் வந்து ஃபுல்லாக லைவாக இங்கேருந்து ஷிப்புக்குள்ளே என்ஜினுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரி ரிமோட் மானிட்டரிங் சென்டர். அந்த கேப்டன்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. எதோ ப்ராப்ளம் தான் டக்குன்னு அப்படியே மூவ் ஆகிட்டு வீடியோ கான்ஃபரன்சிங் வருவாங்க. தே வில் ஷோ திஸ் என்ஜின், இந்த மாதிரி இது. இதில் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இட் இஸ் நாட் அவைலபிள் ஹியர். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சம்பவம் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இட் வாஸ் நாட் அவைலபிள் ஹியர் இன் சென்னை. ஸோ இது மாதிரி கூடுமா நான் பண்ணேன், இப்படி தான் தலையாடிட்டேன். ஐ டென்ட் நோ ஹவ் ஐ கோட், பட் ஐ நோ ஐ கேன் டூ. ஏன்னா சேலஞ்சஸில் தான் யூ லேர்ன் சம்திங்கிறத எனக்கு ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் தட். ஸோ போனேன், பார்த்தேன். தென் அதில் நிறைய மெக்கானிக்கல் ஐட்டங்கள், எலக்ட்ரிக்கல் ஐட்டம், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது. அப்புறம் யூ கேன் டூன்னு அவங்க டவுட் அகேன். சரி, அவங்க வந்து அட்வான்ஸ்லாம் கொடுக்கல. அதில் ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதான், ஏன்னா தெர் இஸ் கோயிங் டு பி சம் லேர்னிங் இன் திஸ் அப்படின்னு நான் நினச்சி யூகேலேருந்து சில இம்போர்ட் பண்ணோம், ஃப்ரான்ஸ்லேருந்து சில ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணிவிட்டு அது பண்ணி கொடுத்துட்டு, இட் வாஸ் தி செகண்ட் வேர்ல்டில் வந்து துபாய்க்கு அடுத்தது சென்னையில். அது நல்ல பேர் கொண்டு எனக்கு கொடுத்துச்சு. ஸோ இது என்னென்னா, இந்த சேலஞ்சில் தான் ஒன்று கற்றுக்குறோன்னு சொன்னேன் இல்லையா. இப்போது கோயிங் பேக் டு தேட், இது நான் ஒரு பிராண்டட் பெரிய பிராண்ட், இது இன்டர்நேஷ்னல் பிராண்ட், ஹாங்காங் ஹெட் ஆஃபீஸ், அவங்களுடைய கோவொர்க்கிங் சென்டர் பண்ணுறேன். ஆர்எம்சி மில்லேனியாவில் பண்ணுறேன், இங்கே ஷாம்லா டவர்ஸ்னு ஒரு இடத்துல பண்ணுறேன். இதெல்லாம் பண்ணும்பொழுது புது இண்டஸ்ட்ரி, இட் வாஸ் எவால்விங். அதாவது கோவொர்க்கிங் அப்படின்றது எனக்கே இட் வாஸ் புதுசு. ஏன்னா எல்லாருமே நம்ம இங்கே இந்தியன் கான்டெக்ஸ்டில் என்ன ஆகுன்னா, நீ ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும்னா உன்னுடைய ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும்.
யூ ஷுட் ஹேவ் அன் ஆஃபீஸ் வாட் எவர் சைஸ் இட் யூஸ் டு பி. இதில் தான் அந்த கேட்சு. இப்போது இன்றைக்கி கான்டெக்ட்ஸில் என்ன ஆயிடுதுன்னா, ஒரு புது ஆண்டர்ப்ரனர் ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறான்னா அவனுடைய மேஜர் கேபெக்ஸ் வந்து இன்டீரியருக்கு போகுது. ஆமாம். ஏன்னா குறைஞ்சது ஒரு சின்ன ஆஃபீஸ் பண்ணாலும் 10 லட்ச ரூபா. ஆமாம். சி அந்த 10 லட்ச ரூபா ஹஸ் டு மொபைலைஸ் தட் மணி அண்ட் தென் புட் இன் தட். ஏன்னா அது ஸ்டார்ட் அப்புக்கு ரொம்ப கஷ்டம். அவன் வந்து 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆஃபீஸ் எடுக்க முடியாது. ஏன்னா ஸ்டார்ட் அப் வந்து யூ வில் ஹேவ் விஷன் டு க்ரோ த கம்பெனி. நாளைக்கு இந்த இன்டீரியர் அப்படியே வந்து வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? கரெக்ட். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து பூமிங் ஆகிருக்கு. எனக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமல் அந்த இன்டீரியர் பண்ணுறேன். இது வந்து அந்த கனெக்டிங் டாட்ஸில் இது வந்து உழுது. இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறோன்னா த ரீகஸ் பண்ணும்பொழுது ஐ வென்ட் த ரிசப்ஷன் ஏரியா பார்க்குறேன், தி ரூம்ஸ் பார்க்குறேன், இந்த ஷேரிங் ஏரியாஸ் பார்க்குறேன், கான்ஃபரன்ஸ் ரூம் பார்க்குறேன். அந்த மொபிலிட்டி இருக்கும். திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஆளுங்க வந்தாங்கன்னா யூ கேன் கன்வெர்ட் தட் ரூம். அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறேன். கெஃப்டீரியாஸ் பார்க்குறேன். தட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அப்படின்னும் இன்டர்நேஷ்னல் பிராண்ட் தே brought in லாட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். இதுதான் இருக்கணும், அது இருக்கணும். இதெல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு ஐ வாஸ் க்ளூலெஸ் தட் ஐ வில் பி ஸ்டார்டிங் திஸ், டு பி வெரி ஹானஸ்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த அகைன் கனெக்ட் அகைன் கோயிங் பேக் டு தட் இடத்துக்கு அவன் இந்த மாதிரி பிரச்சனை போன டக்குன்னு நான் வந்து எடுத்துட்டேன். ஐ சைட் சரி எனக்கு ஒரு 10 days கொடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஐ வாஸ் லுக்கிங் அவுட் ஃபார் ஆஃபீஸ். டிஃப்ரெண்ட் பிளேசஸில் பார்த்துருந்தேன். கீழ்பாக்கில் பார்த்தேன், அண்ணா நகரில் பார்த்தேன், அடியாரில் பார்த்தேன், நிறைய இடத்துங்களை பார்த்துட்டு இருக்கும்பொழுது சில நேரத்தில் ஆஃபீஸ் பார்க்கும்பொழுது ஆண்டவர் உனக்கு இந்த ஆஃபீஸ் இது உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பிலாங்கிங்னஸ் இல்லாமல் இருந்துச்சு. நிறைய இடத்துல பார்க்கும்போது there was no belongingness. உங்களுக்கு தெரியும்ல, சில ஒரு ப்ராடக்ட் பாருங்க, ஒரு இதை பார்க்கும்போது இது நமக்கே ஆகும், நம்மளுடைய சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல, அந்த கனெக்டிவிட்டி நடக்கலை. தென் ஐ வாஸ் ஜஸ்ட் பாசிங் த்ரூ திஸ் ஆல்வபெட் போட் கிளப். என்னுடைய இனிஷியல் கேர் எல்லாம் போட் கிளப்பில் தான் இருந்துச்சு. தட் இஸ் சிபி ராமசாமி. தட் டைம் இட் யூஸ் டு பி வெரி இப்பயும் பாஷ் தான். சிபி ராமசாமி ரோடில் தான் ஆல் ஆர்கிடெக்ட், ஆல் கிரியேட்டிவ் பீப்புள் யூஸ் டு பி தேர். ஆல் பிராண்ட் ஆட் ஏஜென்சிலாம் இருப்பாங்க. அந்த காலத்தில் நான் 90s நான் சொல்கிறேன். அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸ் இருந்தாலே பெரிய விஷயம். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இந்த ஒரு 5 yearsக்கு முன்னாடி அந்த இடத்துல போகிறோம். எதேச்சும் அப்படி போகிறேன். அந்த க்ரௌன் பிளாஸா அந்த சிக்னலில் ஏதோ ஒரு கிளைண்ட் மீட்டிங் தான், ஜீசஸ் கால்ஸ்க்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த சைடில் அப்படி போய் லெஃப்ட் திரும்புகிறேன். ரைட் சைடில் வந்து 2 let போர்டு போட்டிருந்தது. என் மைண்டில் என்ன இருந்ததுன்னா, இங்கெல்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்படியே லெஃப்ட்டில் திரும்பி சென்ட் மேரிஸ் ரோட்டில் ரைட்டில் திரும்பி கொஞ்சம் காரை நிறுத்திட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துட்டேன். அந்த நம்பரை எடுத்துகிட்டு ஐ கால்டு அதர் சைடு. கால் பண்ணும்போது அந்த சைடில் வந்து அந்த ஒரு வார்ம்த் இருந்துச்சு. இட் வாஸ் லைக் டாக்கிங் டு அ ஃபாதர். அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு வார்ம்த் இருந்தது. அது பேசும்போது வாங்க பாருங்களேன், வந்து பாருங்கள், யூ வில் நாட் பிலீவ் மீ, அவங்க என்ன வாடகை கேட்டாங்களோ அதே வாடகை இஸ் ஆஸ்கிங் மீ. 2 ஆஃபீஸ் இருந்தது. ஸோ ஐ சைட் நான் அங்கே கொடுக்கறதுக்கு நான் இங்கே கொடுக்குறேன். அதை விட சின்னது இது. தட் யூஸ் டு பி 1,100 square feet. அங்கே நான் எக்ஸாக்டாக நான் இவர்கிட்ட பேசும்பொழுது அந்த ஓனர் கோட் பண்ண அமௌண்ட்டும் அங்கே கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டும் வாஸ் கம்ப்ளீட்லி. ஐ சைட் தேங்க் காட். அப்புறம் இந்த இடத்துல எக்ஸ்பென்சிவாக இருக்குமேன்னு மைண்டில் இருந்துச்சு. பட் இது பார்க்கும்போது ஈக்குவலாக இருக்கும்போது ஓகே பரவாயில்ல. சைஸ் என்னவோ அதை விட இது சின்னது. பட் அங்கே 2 ஆஃபீஸ் இருந்துச்சு. அங்கே உள்ளே வந்துட்டோம். நான் அந்த சைஸாக இந்த ஆர்கிடெக்ட் எடுக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் சைட் வேணா ஃப்ரெடி, இந்த இடம் வேண்டாம், ஐம் கைண்ட் ஆஃப் திருவான்மியூரில் எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு. அதனால் பீப்புள் ஆர் நாட் ட்ரைங் டு வில்லிங் டு கம் திஸ் சைடு. அப்புறம் இந்த அவர் ஓனர் வந்து ஹி வாஸ் அ முஸ்லீம் ஜென்டில்மேன். அவர் வந்து நீங்கள் என்னுடைய எல்லா ஜங்க் அங்கே தான் இருந்தது. இப்போ இந்த 10 daysல அவர்கிட்ட சொன்னார், சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூடிட்டு வந்தேன். அவர் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணலை. ஸோ அவர் அட்வான்ஸ் கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கல. நான் பாட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். ஹி வாஸ் கண்டம்ப்ளேட்டிங் தட் ஐ வில் ஸ்டே பேக் தேர். இட் நெவர் ஹேப்பன்ட். அண்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அவர் வந்து ஒரு வருஷம் கழிச்சு, சார் எங்கன்னா எப்படி இருக்கீங்க, எது இருக்கீங்க, இன்னும் கூட அந்த இடம் ஓப்பனாக தான் இருக்குது. காட் ஹேட் அ டிஃப்ரெண்ட் பிளான். ஐ தாட் ஆண்டவரே என்ன இப்படி வந்து திடீர்னு நான் இவ்வளோ நாள் செட்டில் ஆகிட்டேன், நான் வேர் யூ ஸ்பிளிட்டிங் மீ. பட் த ரீசன் வாஸ் டிஃப்ரெண்ட். ஐ நெவர் ஹேட் அ க்ளூ ஆஃப் இது மாதிரி விபூர் ஸ்டார்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியும். நான் மூவ் ஆனது வந்து என்னோடய இன்டீரியருக்காக தான். அந்த இடமே இருந்துச்சு. எடுக்கிற 2,500 square feet. அதில் ஒரு பார்ட் தான் நான் எடுக்கிறேன், மீதி இடம் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் வந்த பிறகு அந்த ஓனர் வாஸ் அ குட் ஜென்டில்மேன். தென் அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், இது மாதிரிலாம் நல்லா பேசப்படுது. ஆமாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். எனக்கு கூட 4-5 பண்ணிட்டேன். அதுக்குள்ளேயே 2 பண்ண அப்புறம் எனக்கு 4-5 கோவொர்க்கிங்லாம் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ஐ நியூ வாட் தட் த பிஸ்னஸ் பிஹைண்ட் திஸ். என்ன டிஃப்ரென்ஸ்? இன்டீரியர் ஏற்கனவே நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே தான் இன்டீரியர் எங்கே பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஆப்ரேஷனலாக ஆப்ரேட் பண்ணணும். ஸோ எனக்கு ஐ ஆல்வேஸ் பிலீவ், நீங்கள் ஒரு முறை ஐ திங்க் ஒன் ஆஃப் த எபிசோட் நீங்கள் கேட்டீங்க, ஹவு யூ கேன் டூ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்ன்னு கேட்டீங்க. இன்றைக்கி வந்து நியூ கம்மர்ஸ் கூட இது ஒரு இதாக இருக்கலாம். உங்களுக்கு கிளைண்டேல் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி வேணால் பண்ணிடுவீங்க. ஸோ கிளைண்டேல் வர்றதுக்கான வழிவகைகளை நீங்கள் பார்க்கணும். யூ ஷுட் சி தட். எப்படி இப்போ நான் வந்து
ஐ டோன்ட் ஹாவ் அ பிக் மார்க்கெட்டிங் பர்சன் டீம் டு மீ. என்னோட மார்க்கெட்டிங் எல்லாம் வந்து சுந்தர் பிச்சை அண்ட் கோ தான். ஸோ ஐ இன்வெஸ்ட் குவைட் லாட் ஆஃப் மணி ஆன் பீயிங் ஆன்லைன் இன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். அது இந்தியா மார்ட்டாக இருக்கலாம், இது ஆட்வர்ட்ஸாக இருக்கலாம், எஸ்சிஓஸில் இருக்கலாம். இன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் ஐ பட்ஜெட் மை செல்ஃப் ஸோ தட் customer comes to me, client comes to me. I don't search for them and go. By God's grace, அது மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ப்ரீவியஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் கூட என்னோட கூட இருக்காங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் மை சக்ஸஸ். இப்போ கம்மிங் டு திஸ் பாயிண்ட், இங்கே வர இடம் பார்க்குறேன். தென் ஜஸ்ட் இமேஜின், நான் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருக்கறனால இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், இப்போ டாக்டர்கிட்ட உங்களுக்கு வந்து கோல்டுன்னு சொல்லி போகிறீங்க, அந்த டாக்டரே இரும்பி இருந்தாருன்னா, அவர் கர்ச்சிஃபை தொட்டுருந்தாலும் how will you feel? ஆமாம், ஆக்வர்டாக இருக்கும் இல்லையா? ஹி ஹஸ் டு பி ஃபிட். ஏன்னா இந்த டாக்டர் இவரே நோயாளியாக இருக்கார், இவர்கிட்ட போய் நான் வந்திருக்கேன். ஸோ வென் பீப்புள் கம் டு மீ, டு மை ஆஃபீஸ், அது வந்து நீட்டாக இருக்கணும், சொஃபஸ்டிகேட்டாக இருக்கணும். பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி அ டாமின் எக்ஸ்பர்ட். இவங்ககிட்ட போய் நான் வந்து சும்மா ஒரு சொத்தகை அதாவது அடித்து எல்லாம் வால்பேப்பராக ஒட்டி வச்சு எல்லாம் ஜிக்னா வேலை பண்ணேன்னா இட் வில் நாட் திங். பட் இன்னும் ஒன் திங் ஐ பிலீவ், இன்டீரியர்ஸ் doesn't have to be expensive. For your information, I missed to tell one of the episodes, interior எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. டிசைனர் ஆஸ் அ டிசைனர் உங்களுக்கு வந்து லைவாக எது வேணால் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் அம்மா சமையல் எடுத்துங்க, ஓரளவு ஒய்ஃபுங்க கோவப்படுவாங்கன்னா சொல்லுவாங்க, ஒய்ஃபுங்க சமையல் கூட எடுத்துங்க, எண்ட் ஆஃப் டே மாத கடைசியில் கூட தேல் கிவ் யூ த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், இருக்கிறத வச்சு கொடுப்பாங்க. தட் இஸ் தேர் எக்ஸ்பர்டைஸ். என்ன ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்டீரியர்ஸில் வந்து எவ்ரி திங் ஹேஸ் டு பி, நான் இட்டாலியிலேருந்து இது கொண்டு வரேன், யூஎஸ்லேருந்து இது கொண்டு வரேன், ஃப்ரான்ஸ்லேருந்து இது கொண்டு வரேன், பை இட் செல்ஃப் இட் வில் கிவ் இட்ஸ் லுக். நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆஸ் அ ஆர்கிடெக்டாக, ஆஸ் அ டிசைனராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இட்ஸ் கோன் டு கிவ் அ லுக். நீங்கள் ஆட் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் டாப் ஆடு இவங்க ஆக்டரை போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா இட் இஸ் கோன் டு கிவ் த ஃபைன். வாட் இஸ் யுவர் டேலண்ட் இன் தட்? சின்ன ஒரு நியூ மூவிஸ்லாம் எடுப்பாங்கல்ல, ஸ்டார் காஸ்ட்லாம் பெரிய பெரிய ஸ்டார் காஸ்ட் இருந்தால் இது ஆட்டோமேட்டிக்லி தே ஹேவ் தர் ஃபேஸ் வேல்யூ. நீ ஆஸ் அ டைரக்டர், நீ ஆஸ் அ கிரியேட்டர், வாட் ஹேவ் யூ டன்? ஸோ அதனால் புதுமுகம் போட்டு எடுக்கிறவங்க வந்து ஏன்னா தேர் தி ரியல் சக்ஸஸ் பீப்புள். அந்த மாதிரி தான் எங்கள் இண்டஸ்ட்ரியில் நான் சொன்னது வந்து யூ ஹேவ் டு டூ ரிலேட்டிவ்லி வாட் இஸ் ஈஸி டு யூ. கம்மிங் டு தி கோவர்க்கிங் பார்ட், இப்போது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அவனோட பெயின் என்ன ஆகுதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு. இப்போ நான் கன்வென்ஷனலாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அவனுடைய ஃபஸ்ட்டு பெயினே வந்து இனிஷியலாக எனக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணணும், எனக்கு ஐ வாண்ட் அ ஃபோன் நம்பர், ஐ வாண்ட் இன்டர்நெட், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். காமன் மேனோடைய ப்ராப்ளம். நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 1000 விடுங்க, ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஈவன் 500 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் எடுத்திங்கன்னா, இன்றைக்கி சென்னையில் ஒரு ப்ரைம் பிளேஸில் 500 ஸ்கொயர் ஃபீட் எடுத்திங்கன்னா இட் வில் கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 70 to 80 rupees ஸ்கொயர் ஃபீட். ஆமாம். ஸோ ஏறக்குறைய உங்களுக்கு 40,000 வந்து உங்களுக்கு வாடகை வந்துடும். இதுக்கப்புறம் கரண்ட் பில், இதுக்கப்புறம் இன்டர்நெட்டு, இதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, ஆள் வந்து போகிறது, இதெல்லாம் வந்து 2 பேர் தான் இருப்பான். இப்போ எனக்கு நடந்துச்சு இது. நான் ஐ ஹேட் 1100 ஸ்கொயர் ஃபீட் when I had only 2 people. I was thinking about future. எனக்கு டீம் வளர்ந்தா எனக்கு இது தேவைப்படும் சொல்லி அன்றைக்கே நான் எடுத்தேன். அன்றைக்கே வந்து I was paying so huge வாடகை. I said people should not, நான் சொன்ன அந்த காந்திஜியோட கனெக்ட் தான் அது. I said இந்த மாதிரி தவிக்கக்கூடாது. பட் எனிவே முன்னாடி இந்த ட்ரெண்ட் இந்த பிஸ்னஸ் பற்றி எனக்கு தெரியும். I said okay, let me try this அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட் கிளப்பில் அங்கே அந்த கார்னரில் க்ரௌன் பிளாஸா பக்கத்தில் போட்டேன். இட் வாஸ் அன் எக்ஸ்பீரிமெண்டல் திங். நான் இன்டீரியர் பண்ணும்போது அப்படியே இதை சேர்த்து நான் கடன் வாங்கல. ஆண்டவர் கிருபையில் 2 இது பண்ணும்போது நான் கடன் வாங்கலை, 10 காசு கூட கடன் வாங்கலை. இது அப்படியே அது ப்ராஜெக்டாக பண்ணிவிட்டு அந்த ஆல்வேஸ் யூ சே ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது இட் டேக்ஸ் சம் டைம் இல்லையா? இது எவ்வளோ எடுக்கணும்னு நான் அந்த ரிசர்ச் பண்ணலை. எனக்கு ஆல்மோஸ்ட் லைக் 7 months 8 months ஆச்சு, ஒருத்தர் கூட வரலை. என்னடா இது, ஐயோ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது என்னுடைய பழைய டெக்னிக் யூஸ் பண்ணேன், பீயிங் ஆன்லைன். ஃபஸ்ட்டு திங் ஐ டிட், அப்பே பண்ணும்போது வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ்சிஓக்கு இன்வெஸ்ட் பண்ணி, ஈவன் பிஃபோர் starting the company, I started the website and did that. So that slowly started and என்ன பண்ணாங்கன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் he was in the industry, இதே இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்க, ஹைதராபாத்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சார் யாரோ உட்கார வைங்க அப்படின்னாங்க. அப்போ இனிஷியலாக என்ன பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங் மாதிரி என்ன பண்ணுவோன்னா, கஸ்டமர் யாரோ வரானே வரான்னு சொல்லிட்டு என் ஸ்டாஃப்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு எல்லோரும் சீரியஸாக அங்கே உள்ள ஒரு ரூமில் அப்படியே உட்கார வச்சிடும். ஸோ தட் தே ஃபீல் தட் somebody is there, புதுசாக வராங்களா அப்படின்ட்டு. that technique worked. Slowly it started coming. இன்றைக்கி வந்து இடம் கிடையாது. I'm looking for more spaces there in Alvapet. அங்கே இடம் கிடையாது. இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணேன்னா, 10-11 இது ஆகிடக்கூடாது. ஆல்வேஸ் ஐ திங்க் டிஃப்ரெண்ட்லி. ஓகே, ஸோ திமேட்டிக்காக வச்சா என்ன, இப்போ பெரிய கம்பெனிஸ்லாம் வராங்க. இப்போ ஒரகடம் பகுதியில் வந்து நான் ஒரு பெரிய ஃபெசிலிட்டி ஒன்று போட்டேன். நான் வந்து தட் இஸ் ஆல்மோஸ்ட் 3 years முன்னாடி. இப்போ நிறைய பசங்க என்ன ஒரகடத்தில் போய் போட்டேன் அப்படின்னா, டுடே ஐம் ஹாப்பி தட் டிசிஷன், சம்வேர் ஐ டுக் தட் டிசிஷன் அப்படின்னு. ஏன்னா
அங்கே வந்து பெரிய உலகம் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரியல் எஸ்டேட்லேயும் சரி. நானே வந்து பார்த்துருக்கேன் அதை. ஆமாம், நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அங்கே வரும்பொழுது யாருன்னா நல்ல புது கம்பெனி வராங்க. தட் இஸ் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி வராங்க. இது வந்து ஒரு மேக்னெட்னு சொல்லுவாங்க, மார்க்கெட்டிங்கில் ஒரு மேக்னெட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இன்டீரியர், என்னுடைய பிரெட் அண்ட் பட்டர் லைன் இன்டீரியர், என்னோட தெய்வம்னு சொல்லலாம். தட் இஸ் இன்டீரியர். இது வந்து கோவொர்க்கிங், இட்ஸ் அலைட் இண்டஸ்ட்ரி. இது உள்ளே வரேன், கம்பெனிஸ் உள்ளே வராங்க, புது புது கம்பெனிஸ் வராங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் டேக்கிங் மை ஸ்பேஸ். ஓகே, புது ஸ்பேஸ்னால் அவங்க ஒன்றுமே இருக்காது. இப்போ என்கிட்ட வந்து வியட்நாமில் இருந்திருக்காங்க, தாய்வானில் இருக்காங்க கம்பெனிஸ், யூஎஸில் இருக்காங்க. இவங்கெல்லாம் பேஸே இருக்காது. பட் தே கம் அண்ட் சிட் தேர் அண்ட் டூ த ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே வரவங்க எல்லாமே வந்து குறைஞ்சு பார்த்தீங்கன்னா 300-400 கோடி ப்ராஜெக்ட் தான் அவங்களுடையது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் அவங்க கூட உட்காந்து பேசுகிறேன், கை கொடுக்குறேன். இப்போ இது நடக்குமா? அந்த இன்ட்ராக்ஷன் ஃப்ரீ, அப்படியே பேசிகிட்டே இருப்போம். ஆம்பியன்ஸ் நீங்கள் பண்ணதுனால நடக்குது. ஆமாம், ஆம்பியன்ஸ் அந்த இடத்துல இப்போ உட்காந்தது ஆம்பியன்ஸ் பண்ணதால மட்டும் இல்லை, இட் ஹஸ் டு பி இன் த ரைட் பிளேஸ். பட் இட் டுக் மீ டைம், 2 years ஆயிடுச்சு. பட் ஐ கேவ் அ பியூட்டிஃபுல் ட்ரைனிங் ரூம். நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு 70 பேர் உட்காரலாம். ட்ரைனிங் உட்காந்துட்டு அது நல்ல வித் ட்ரைனிங் சேர்ஸ்லாம் நான் யோசித்தேன். அப்புறம் அண்ட் இன்னும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கான ஒரு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துட்டேன். ஏன்னா மல்டிநேஷ்னல் வரும்போது இதெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் அவன் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ மல்டிநேஷ்னல் உள்ளே வந்தாலே தே வில் நாட் சே நோ டு மை பிளேஸ். அந்த எஸ்தட்டிக்கலாகவும் நல்லாயிருக்கும். அண்ட் நான் அந்த அவங்களோட பெயின் பாயிண்ட்டும் எடுத்தேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், அதே இன்ஸ்டன்ஸில் தே வாண்ட் டு கிரியேட் தேர் ஆஃபீஸ் எடுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ணேன்னா, ரெண்டாவது திங் வை டிட்னா, இப்போ அந்த கம்பெனி இருக்கான்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுடைய ஸ்டாஃப் எல்லாம் ஹையர் பண்ணுறாங்க. சென்னையில் ஏதோ ஒரு கோவொர்க்கிங்கில் உட்காராங்க. ஒரு இடத்துல வந்து அவங்க 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். இப்போ என்ன ட்ரெயின் ரிசோர்ஸஸ்லாம் இங்கே உட்காந்து இது பண்ணிட்டுருப்பாங்க. அவன் மூவ் ஆகும்போது ஆஃப் ஆஃப் தேர் ரிசோர்ஸஸ் ஆர் நாட் மூவிங் அவுட். பட் இந்த கான்டெக்ட்ஸில் டே 1 அங்கே பக்கத்தில் உட்காருவான். ஏன்னா இந்த ட்ரைனிங் மணியெல்லாம் வேஸ்ட் கிடையாது, அட்ரிஷன் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் தே ஆர் ஏபிள் டு கம்யூனிகேட். இங்கேருந்து அங்கே போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஓடும்போதும் பார்த்துட்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த கோவொர்க்கிங்கில் வந்து யூ ஆர் சால்விங் அன் என்டர்பிரனர்ஸ் ப்ராப்ளம். எஸ், எக்ஸாக்ட்லி. ஹியூஜ் ப்ராப்ளம். ஒரு என்டர்பிரனர் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணவே தேவையில்லை, அவசியம் இல்லை. உங்கள் இதை வந்து பார்த்து எடுத்தால் ப்ளக் அண்ட் ப்ளே ஆஃபீஸ் ரெடியாக இருக்குது. அப்போ எவ்வளவோ அவருக்கு சேவிங் கொடுக்குறீங்க. ஆமாம், உங்களுக்கும் அந்த டைப்பும் கிடைக்குது. இப்போ நான் இன்டீரியர் இருக்கிறனால யூஸிங் தட். அவங்களுக்கு வந்து க்ரோ ஆகும்போது என்ன பண்ணுறான், ஒரு சீட் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 27-28 சீட்ஸ் வந்து ஒரு கம்பெனி எடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து இது கொள்ளாது அவங்களுக்கு. நவ் தே மூவ் அவுட். நான் ஆல்ரெடி இன்டீரியர் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, தேல் அப்ரோச் மீ. இட் ஹேப்பன்ட். ஆமாம், இட் ஹேப்பன்ட். ஒரு கஸ்டமர் வந்தாங்க, கால் பண்ணாங்க. இங்கே டெம்பரரியாக ஒரு இடம் எடுத்தாங்க ஆல்வாபேட்டில். அதுக்கப்புறம் தே டிட் தேர் டெம்பிள் ஸ்கொயரில் அவங்க ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் லைக் 70-80 lakhs நான் வந்து அது த்ரூவாக நான் அதை பண்ணிட்டேன். தட் இஸ் another மேக்னெட். என்டர்பிரனர்ஸ்க்கு நம்ம பார்க்குற பாடம் என்னன்னா, எடுத்தோன்னே நான் பெரிய ஆஃபீஸ்லாம் போடாமல் இந்த மாதிரி, அதாவது ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் கிரியேட் த ஆம்பியன்ஸ் அண்ட் மேக் மணி, தென் கோ ஃபார். ஸோ இதில் ஒரு நிறைய லெசன்ஸ் இருக்குது. ஆமாம், நம்ம நிறைய போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறதோட இந்த மாதிரி வரும்போது ஃபோக்கஸ் மோர் ஆன் த பிஸ்னஸ் அதாவது அந்த இந்த மாதிரி கோவொர்க்கிங் இது ஆல்மோஸ்ட் ஒரு யூஆர் சால்விங் அ மேஜர் ப்ராப்ளம். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஐ வாஸ் சர்ப்ரைஸ். இப்போ நான் பாம்பே போயிருந்தேன். பெரிய ஒரு கிளைண்ட் பார்க்கும், ரியல் எஸ்டேட். அவங்க வந்து ஒரு 250 ஏக்கரில் வந்து ஃபேக்ட்ரி ஸ்பேஸ் போட்டிருக்காங்க. அவங்கள பார்க்க போனேன். அங்கே ஐ வாஸ் ஸ்டக் இன் இந்த ஃப்ளைட் இஷ்யூவில் ஸ்டக் ஆகிட்டேன். அதனால் ஐ மேட் தட் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பும் பண்ணிட்டேன். ஸோ இவங்கள போய் கை குலுக்கிட்டு வந்துடலான்னு போனேன். ஐ வாஸ் ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வென் சென்னையிலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். அவன் பார்த்தா கோவொர்க்கிங்கில் உட்காந்துட்டுருக்கான். சரி, ஈஸ் அன் இன்டர்நேஷ்னல் பிராண்ட், யூஎஸ் பிராண்ட். இப்போ இந்த மாதிரி கோவொர்க்கிங்லாம் அவனுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ சென்னையில் கோவொர்க்கிங் வேணும். ஐ மீன் தே டோன்ட் ஹேவ் டு டேக் தர் ஓன் ஸ்பேஸ். சேம் கான்செப்ட் தான். கரெக்ட். மல்டிநேஷ்னல் அதான், நாட் ஜஸ்ட் ஸ்மால் ஸ்டார்ட் அப்ஸ். ஆமாம், பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் தே ஆர் யூசிங் கோவொர்க்கிங் ஸ்பேஸ். ஏன்னா அவனுடைய கேபெக்ஸ் காப்பாற்றல. ஆமாம். இப்போ ஃப்ரெடி, கடைசியாக ஒரு 2 minutes தான் இருக்குது. நம்ம 4 எபிசோட் தொடர்ந்து பேசியிருக்கோம். நேர்கள் வந்து கஸ்டமராகவும் பார்க்குறாங்க, இன்டீரியர் டெக்கரேட்டராக நீங்கள் இந்த பக்கம் இருக்கீங்க, ஓகே, இன்டீரியர் டிசைனராக இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கடைசியாக வந்து நம்ம நேர்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த டோட்டல் 4 எபிசோடில் ஃபவுண்டேஷனாக நம்ம என்ன சொல்லலாம், புதுசாக வரவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம், புதுசாக இந்த லைன் எடுக்கிறவங்களுக்கு என்ன சொல்லலாம், கஸ்டமர்ஸ்க்கு என்ன சொல்லலாம், அது 2 பார்ட் தான் இருக்குது. ஓகே, புதுசாக நான் இந்த லைனுக்குள்ளே வரேன் அப்படின்றவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க, as a customer I want to do an interior or I want to, அவங்களுக்கு கடைசியாக நம்ம என்ன சொல்ல வரோம், இது 2 கேள்வி. ஓகே, ஆஸ் அன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் அப்பாக வரீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஃபண்டமெண்டல் ஃபுல்லாக கற்றுக்குங்க. ஓகே, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வேணும். உங்களுக்கு ஆள் தேர்த்திருவாங்க, எல்லாம் பண்ணிடலாம், நீங்கள் ஆஃபீஸ் எடுத்துடலாம், அந்த மாதிரி கோவொர்க்கிங்கில் உட்காரலாம். பட் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வேணும்.
நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, எல்லாம் இருக்கும் அவங்ககிட்ட, ஆனால் ப்ராஜெக்ட்ஸ் இருக்காது. உட்காந்துட்டு மாதம் சம்பளம் கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கு வந்து see to that your marketing team is good. அதில் இன் பர்டிகுலராக try to invest more on a customer who is just sitting behind your office. They don't know you, you don't know them. அவங்கள எப்படி கனெக்ட் பண்ண போகிறீங்க? இன்றைக்கி வர்ச்சுவல் வேர்ல்டு தான். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த சார்ட்டட் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் இஸ் டுடே கூகுள் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். இன்வெஸ்ட் நீங்கள், நான் என்னோடய நண்பர் ஒருத்தருக்கு சொல்லுவேன், அடிக்கடி அவர் சொல்ல, நீ சொன்ன பட்னியாக கூட இருடா, ஆனால் வந்து இன்வெஸ்ட் ஆன் மார்க்கெட்டிங். பட்னியாக கூட இருந்துக்க, சம்பளம் எடுக்காமல் கூட, ஆனால் இன்வெஸ்ட் இன் மார்க்கெட்டிங் சொன்னலடா, அது பண்ணண்டா நான் அப்படின்னு சொல்லுவான். மை இஸ் அ டாக்டர் நவ். அவன் வந்து ஹி மேட் அ குட், அதை என்ன பண்ணான்னா, ஹி டுக் தட் ஆஸ் அ மந்திரமாக எடுத்துகிட்டு, மெயின் இது மாதிரி எடுத்துகிட்டு, டிட் லாட் ஆஃப் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்லாம் பண்ணிவிட்டு, கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு, வீடியோஸ் பண்ணிவிட்டு, ஹி வென்ட் நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு, நவ் டுடே இஸ் மேக்கிங் தட். அதுதான் நானும் சொல்லுவேன் உங்களுக்கு. see to that your customers coming to you. நீங்கள் ஓடி இருந்தீங்கன்னா அதோட மதிப்பு வேறு, அவங்க உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா அதோட மதிப்பு வேறு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் ஆன் யுவர் மணி. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஒரு லேப்டாப்புக்கோ நீங்கள் உங்களுடைய கேட்ஜெட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் ஆன் யுவர் மார்க்கெட்டிங். பிகாஸ் அதுதான் இதெல்லாம் உங்கள்கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு இதுதான் பண்ண. கஸ்டமர்ஸ் வில் கம் டு யூ. எஸ், கஸ்டமர் வந்து உங்களை தேடி வரணும். ஆமாம். இப்போ கஸ்டமருக்கு வாங்கினேன், கஸ்டமர் ஒரு இன்டீரியர் கொடுக்குறாங்க, அவங்க பெயின் பாயிண்ட்ஸ் பற்றி பேசணும். ஓகே, அந்த பார்வையில் ஆஸ் அன் இன்டீரியர் டெக்கரேட்டர் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஓகே, ரொம்ப இந்த என்டையர் எபிசோடில் இதுதான் முக்கியமான பாயிண்ட் நினைக்கிறேன். இதுதான் நீங்கள் ஹைலைட்டும் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது என்னென்னா, கஸ்டமருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, தே ஆர் கம்மிங், ஒரு கான்ட்ராக்ட் என்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கஸ்டமராக நீங்கள் வரீங்கன்னா, யூ ஹாவ் சம்திங் இன் யுவர் மைண்ட். எனக்கு ஒரு கனவோட கூட வரீங்க, ஒருவேளை இது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கனவு உங்களுக்குள்ளே இருக்குது, அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, லோன் போட்டு ஒரு வீடு கட்டுறாங்க, அதான் சொல்கிறேன், கமிட்மெண்ட்ஸும் இருக்குது. அண்ட் யூ ஆர் சப்போஸ் டு ப்ரூவ் டு சம்படி. நான் பல நேரத்தில் வீடுகளில் பார்த்துருக்கேன், பயங்கர இன்டீரியர் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அது என்ன அந்த பிரதிஷ்டை பண்ணுறாங்க பாருங்கள், அந்த நாளைக்கு தான். அதுக்கப்புறம் இட் இஸ் பெப்பரப்பே தான். ஐ சீன் இட்னா அந்த ஒரு நாளுக்கு ஐ ஹேவ் டு ஷோ தி வேர்ல்டு தட் என்னால் இது மாதிரி ஒரு சஃபஸ்டிகேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா நான் வந்து அந்த 90ஸ்லேருந்து அந்த ட்ரான்சிஷன் அந்த பீரியட்லேருந்து அப்படியே வந்து ஐ எம் ஏபிள் டு வாட்ச். சொல்லுவாங்களே, இந்த பீரியடில் பிறந்தீங்க அப்படின்னா யூ ஆர் கிஃப்டட், யூ ஹவ் சீன் ஸோ மச் ஆஃப் ட்ரான்சிஷன் அப்படின்ற மாதிரி. எனக்கு மேனுவலாக டிராஃப்டிங்லேருந்து இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் வரைக்கும் ஐ எம் கைண்ட் ஆஃப் யூஸிங் ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் இட். ஓகே, அப்போ அந்த இதில் பார்க்கும்போது கனவுகளில் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. அன்றைக்கி வந்து ஒரு வீடை வந்து 1 லட்ச ரூபா பண்ணுறது ஒரு கனவாக இருந்தது, இன்றைக்கி அதே வீடு 20 லட்ச ரூபா பண்ணுறதுல கனவாக இருக்குது. அதுதான் கனவுனுடைய சைஸ், வேல்யூ. அண்ட் கேட்ஜெட், அன்றைக்கி வந்து ஒரே ஒரு ஹாப் வச்சு ஒரு சிம்னி வச்சா பெரிய விஷயம். இன்றைக்கி தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ், சொஃபஸ்டிகேட்டட் திங்ஸ் வந்து இஸ் அவைலபிள், ஆட்டோமேட்டடாக எல்லாம் இருக்குது. லைட்டிங்லேருந்து, எல்இடிலேருந்து, கேரசில்ஸ்லேருந்து நிறைய திங்ஸாக இருக்குது. இது வந்து சேஞ்சஸ் இருக்குது. இப்போது பிராண்ட்ஸ் ஆர் கம்மிங் டு யூ டெய்லி. ஓகே, நீங்கள் உங்கள் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி டூ சம் ரிசர்ச். நீங்கள் எல்லாம் இவங்களே பேம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ நான் பார்த்துருக்கேன், சில கஸ்டமர் வந்து அந்த கிளாரிட்டியோடு வராங்க, வரவங்களுக்கு கரெக்டாக அவங்க வந்து நீங்கள் எதுவுமே இல்லை வெப்பரப்பேன்னு வந்தேன்னு வச்சுங்களேன், தென் யூ ஆர் நாட் கெட்டிங் வாட் வேகா இருக்கும், யூ ஆர் நாட் கெட்டிங் வாட் யூ வாண்ட். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வீடோ அல்லது ஆஃபீஸோ, மோஸ்ட்லி வீடு மோர் எமோஷனலி கனெக்டட். ஆஃபீஸஸ்னால் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹூ கேன் டிசைட். இப்போ வீடு அப்படின்னும் போது தேர் வில் பி இன்ஃப்ளூயன்சஸ் தேர். உதாரணத்துக்கு ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், பிரதர்லாவாக, இதெல்லாம் இருக்காங்க அப்படின்னும்போது ஜஸ்ட் டோன்ட் கோ பை தேர். அவங்க சொல்கிறாங்களே பண்ணிடாதீங்க. கரெக்ட். அவங்க இப்படி சொல்கிறாங்க, அவர் சொன்னால் தெய்வ வாக்காக இருக்கும்னு நினச்சி பண்ணிடாதீங்க. டூ யோர் ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு, இது இருக்குது, இப்படி இருக்குது, இது பண்ணலாம், இந்த வெண்டர் இருக்கான், இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு யூ டிஸ்கஸ் டுகெதர் ஆஸ் அ ஃபேமிலி. மைண்ட் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஆமாம், ஃப்ரேம் பண்ணிட்டு ஃபேமிலி. ஆமாம், அப்புறம் நீங்கள் ஆமாம், ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க. ஏன் ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணாதீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு வந்து ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஆமாம். ஓகே, நீங்கள் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா பார்த்துருந்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு எல்லாமே வீட்டுக்கு வந்துடுது. அது என்ன ஸ்டைல், அது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், காஸ்மேட்டிக்காக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், இன்டீரியர்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி என்கிட்ட வர்றது வந்து ஒரு 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 சேலஞ்சுன்னு சொல்கிறதா, அது என்னன்னு சொல்கிறதில்ல, எல்லாம் தே கம் வித் அன் இமேஜ். எனக்கு இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும். பாதி வந்து ஃபோட்டோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அது அந்த இமேஜ் வராது. நம்ம நிறைய நேரத்தில் பார்த்துருப்போம்ல, ஒரு நடிகரை பார்ப்போம், ஒரு செலிப்ரிட்டியை பார்ப்போம், நேராக பார்க்குறதுக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஐ வில் ஆல்வேஸ் சே தட் சார், இதனுடைய
80% ஐ கேன் கிவ் யூ, 20% ஐ கான் கிவ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லி சொல்கிறது. ஸோ வென் யூ ஆர் அ கஸ்டமர், நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் பண்ணிக்கோங்க. யூ ஷுட் ஹேவ், டோன்ட் ஸ்ட்ரெச் யுவர் செல்ஃப். ஏன் ஸ்ட்ரெச் பண்ணாதீங்கன்னா ட்ரெண்ட் இஸ் கோயின் டு சேஞ்ச். அப்போ நீங்கள் நான் டீ கொடுக்காத மாதிரி, ரோஸ் கொடுக்காத மாதிரி அதை வச்சு நான் விற்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. வேல்யூ இருக்கும், ஆனால் நான் வந்து த்ரோ பண்ண முடியாது. வேல்யூ இருக்கேன்னு சொல்லிட்டு பொருட்களை வச்சுருப்போமே. கரெக்ட். பல நேரத்தில் நம்ம அண்டா குண்டாகலாம் இருக்கும் பாருங்க பரண மேலே. பிகாஸ் இட் இஸ் ஆல் ஹேவ் இமோஷனல். அம்மாவுக்கு கொடுத்ததா இருக்கும், அப்பாவுக்கு வந்ததாக இருக்கும், தாத்தா கொடுத்துட்டு போனதாக இருக்கும், இதெல்லாம் அடைச்சிட்டு இருக்கும். இன்னைக்கு திங்ஸ் ஆர் சேஞ்சிங்ல. லைஃப் ஸ்பேன் இஸ் 5 வருஷத்துக்குள்ளே தான் எல்லாமே முடியுது. இப்போ ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ஆமாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க பட்ஜெட்டு. அடுத்தது டூ அ ஹோம்ஒர்க் ஆஃப் வாட் த மெட்டீரியலாக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும். நீங்கள் உங்களோட ஐடியாவோட வந்தாலும் நல்லது தான். கோ டு 2-3 people and finalize which is the best. Don't go by design கூட போயிடாதீங்க. ஒரு பெஸ்ட் டிசைனாக இருக்காங்க, உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். கோ வித் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒரு 4 பாயிண்டர்ஸ் வச்சுங்க. இந்த 4 பாயிண்டர்ஸில் வச்சு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட். இது அண்ட் இன்னொன்று வந்து முக்கியமானது, இன்டீரியர் பண்ணால் முக்கியம். இன்டீரியர் பண்ணால் மட்டும் முக்கியம் கிடையாது, மெயின்டெனன்ஸ் இருக்கு. தட் இஸ் வேர் பட்ஜெட் பண்ணுங்க. ஆமாம், அதுவும் பட்ஜெட் பண்ணுங்க. மெயின்டைன் அவங்ககிட்டயே பேசுகிறீங்க. நல்ல, இது ரொம்ப நல்ல பாயிண்ட். ஏன்னா தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் பாயிண்ட். ஏன்னா இந்த இன்டீரியர் முடிச்சுட்டு போன பிறகு அந்த 1 year வந்து அவங்களுடைய லைபிலிட்டி பீரியட் இருக்கும், அது வரைக்கும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து யூ ஹேவ் டு ஹேவ் அ மெயின்டெனன்ஸ். அவங்ககிட்டே சொல்லிவிட்டு, அப்பா நீங்கள் வந்து எனக்கு மெயின்டெனன்ஸ் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் பண்ணிவிடுங்க, ஃபார் விச் யூ கேன் சார்ஜ் மீ நெக்ஸ்ட் அந்த வருஷம் வரும்போது சைன் பண்ணிட்டீங்கன்னா யுவர் ப்ராடக்ட் இஸ் இன்டாக்ட். ஏன்னா கிச்சனில் எஸ்பெஷலி இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்னால வந்து ஹிஞ்சஸ்லாம் வந்து அப்படியே துரு பிடிச்ச ஆரம்பிச்சிடும். ஏன்னா இஃப் யூ டோன்ட் யூஸ் குட் குவாலிட்டி. ஸோ இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸாக நீங்கள் வச்சிங்கன்னா ஐம் ஷூர் யூ வில் என்ஜாய் தி மணி, எவ்ரி பென்னி யூஆர் ஸ்பெண்டிங். அதான். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெடி. நிறைய இந்த லெட்ஸ் டாக் இன்ஃப்ளூயன்ஸில் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கணுன்றதை தாண்டி ஃபவுண்டேஷனாக எப்படி இன்ஃப்ளூயன்சர் இருக்கணுன்றதுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படின்றதே இது வந்து ஏதோ ஒரு புரிஞ்சிக்க முடியாத விஷயம் இல்லை, புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆனால் நம்ம அதை காம்ப்ளிகேட் பண்ணுறதோட சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நிறைய நம்ம லேர்ன் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இன்டீரியர் டெக்கரேட்டரோட சேர்ந்து நிறைய பயணம் பண்ணலாம். ஸோ இன்டீரியர் டெக்கரேட்டர் ஆல்சோ ஹாப்பி, கஸ்டமர் ஆல்சோ வில் பி ஹாப்பி. அதுவும் இல்லாமல் ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் இன்டீரியருக்கு வரணுன்றவங்களுக்கு என்ன லாங் டேர்ம் ஃபவுண்டேஷனும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த டோட்டல் நிகழ்ச்சியே வந்து எனக்கு கேட்டால் நிறைய டேக்அவேஸ் இருக்குது. தொடர்ந்து உங்களோட பேசுனது ரொம்ப நிறைய லேர்னிங் இருந்துச்சு. ஸோ வி ப்ரே தட் God will give you more and more opportunities, more challenges, so that the challenges will become opportunities. Okay. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி, வணக்கம். Thank you so much. My pleasure. Thank you.